தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். ஒன்று போட்டோம். அங்கே போகிறதோட ஏரியாவில் ஒரு இது போட சொன்னேன். போன மாதம் சொன்னேன் சார். நான் அந்த கோயச்சாலை மீன் மார்க்கெட்டு போட சொன்னேன் சார். அது இன்னுமே போடல சார். இடமே என்னை கூட்டு இடம் எந்த இடத்துல கூட கேட்கல சார். நீங்கள் அஜெண்டா 2 நாளில் போடுறீங்க, இது போட முடியாது சார். இந்த தண்ணியை குடிச்சு சாவுறாங்க ஜனங்க, அங்கே போட மாட்டீங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு கேவலமான பஸ் ஸ்டாண்ட் நிலைமை ஆக்கி வச்சுட்டாங்க. அந்த இடத்துல ஏதோ புண்ணியம் கட்டி ஏதோ ஒரு சுத்தமான குடிநீர் வழங்கிடு. பாண்டி பேதி போச்சு, தண்ணி வீணா போச்சு, உடம்பு வீணா போச்சு, குடி தண்ணீர் சரியில்லை. போராட்டம், குடி தண்ணீருக்கான போராட்டம். குடி தண்ணீர் வேண்டும், நல்ல தண்ணீர் வேணும். கண்டிக்கிறோம். அப்ப போலீஸுக்கு வேலை கொடுக்கறதுக்கு நீங்க இருக்கீங்க. ஜனவரி வச்சுட்டு போலீஸ் அரசு அதிகாரி நிர்வாகத்தோட விட்டு போங்க. எதுக்கு சட்டம் பண்றோம்? அதுதான் நான் கேட்கறேன். அதை விட்டுட்டு சும்மா லஞ்சம் ஊழல மாட்டின்னு எல்லாரையும் சாட்சி எல்லாருக்கும் ஒரே பேரு. நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், இதுல எழுதி விட முடியும். நான் ஊழல் பண்ண மாட்டேன், எழுதி விட்டுக்கணும். எனக்கும் அதே பேர் தான். அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த மக்களுக்கு யாராவது நல்லது செய்யுங்க. நல்லது செய்யலாட்டாக்கா ஒதுக்கி போயிடுங்க. அதை விட்டுட்டு சாவடிச்சுட்டு எல்லாரும் செத்த பிறகு மாலை எடுத்து போட்டல எங்களுக்கு என்ன வேலைக்குது? உருளையன்பேட்டை தொகுதி நேரு நகர், கோவிந்தசாலை பகுதிகளிலும், நெல்லித்தோப்பு தொகுதி சக்தி நகர், பிள்ளைத்தோட்டம், பெரியார் நகர், காமராஜர் நகர், சாரம், ஜீவா நகர், கவிக்குயில் நகர் போன்ற பகுதிகளில் அசுத்தமான குடிநீரை பருகிய பொதுமக்களில் நூற்றுக்கணக்கானோர் வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உருளையன்பேட்டை கோவிந்தசாலை பகுதியில் பார்வதி, கோவிந்தசாமி, பூசமுத்து ஆகிய 3 பேர் அசுத்தமான குடிநீரை குடித்ததால் இறந்துவிட்டதாக கூறி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. அவரிடம் தலைமை பொறியாளர் வீரசெல்வம் தலைமையிலான அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது திடீரென ஆவேசமடைந்த பொதுமக்கள் புசி வீதி, செஞ்சி சாலை சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 2 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து ஊர்வலமாக வந்த பொதுமக்கள் தலைமை பொறியாளரிடம் மாசு கலந்த நீரை காண்பித்து கோஷமிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பொழுது அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், அனைத்து பகுதிகளுக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு கூறுகையில், ஒரு 2 ஜென்ஸும் ஒரு அம்மா இறந்துட்டாங்க. இவங்க ஆஸ்பத்திரிக்கு போகிற வழியிலே இறந்துக்கிறாங்க. இவங்க 3 பேருமே ஆஸ்பத்திரியில் ஏறக்குறைய 20 பேர் சிகிச்சையில் இருக்கிறாங்க. இதே சம்பவம் சென்ற முறை அது ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதியில் இதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க ஒரு 20 இருக்கு. ஆனால் இது என் தொகுதியில் மட்டும் கிடையாது. இது நயனார் மண்டபம், நம்ம தேங்காய் திட்டு, வேல்ராம்பட்டு, நம்ம நெல்லித்தோப்பு தொகுதியில் பெரியார் நகர், சஞ்சய் சக்தி நகர், அப்புறம் சாரம் கவிக்குள் நகர், ஜீவா காலனி, ஜீவால் நகர், இப்படி பல பகுதியில் இந்த அதே நேரத்தில் அந்த முத்திரப்பாலத்திலிருந்து வர தண்ணி கழிவு நீரால் நிறைய மாசுபட்டு போகுதுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த தண்ணி விநியோகிக்கப்பட்ட பகுதியில் இதை மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதாவது நான் இதை பல முறை சொல்லிட்டேன்.
இதை வந்து போன மாதம் சொன்னேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே தவிர நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஏஎஃப்டி திட்டத்தில் 504 கோடி ரூபாயில் இந்த கடல் அந்த நம்ம ஆற்றுப்படுகையில் அந்த பாகூர் சைடில் இருக்கிற அந்த ஆற்றுப்படுகையில் வந்து போர் போட்டு இங்கே தண்ணி கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொல்லி அது ஒரு திட்டமும் இருக்குது. அந்த திட்டத்தையும் செயல்படுத்தலை. இப்போ குடிநீர் நல்ல குடிநீர் கொடுக்கல, அந்த திட்டம் செயல்படல. இந்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பகுதியில் நம்ம வீராண்டிலிருந்து தலைநகர் சென்னைக்கு போகிறாங்க இந்த தண்ணி எடுத்து 300 கிலோமீட்டர். இங்கே இருக்க 30 கிலோமீட்டருக்கு நீங்கள் இந்த அரசு இந்த அதிகாரிகளும் அந்த நம்ம ஐஏஎஸ் அதிகாரிகளும் இதை கொண்டாடுறதுக்கு இவ்வளோ காலக்கெடு நீட்டிக்கினே போகிறதுனால இதை சரியான குடிநீர் வழங்காததுனால இன்னைக்கு மக்கள் செத்துனே இருக்கிறாங்க. இன்னைக்கு இவ்வளோ பேர் அதான் 3 பேர் ஒரே நிலை செஞ்சாங்க. அதுக்கு போன மாதத்துலேயும் ஒரு 2 பேர் இறந்துட்டாங்க. அப்போ திடீர்னு இறக்கிறதுக்கு காரணம் இந்த நோய் பரவல். இதை தடுக்கணுன்றது நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகாதாரத்துறையில் எந்த ஒரு சரியான நடக்குது பெட் இல்லை. நேற்று கூட நான் அந்த அதிகாரிகிட்ட ஃபோன் பண்ணி ஒரு சில அதிகாரி எடுத்தாங்க, ஒரு சில அதிகாரி எடுக்க மாட்டாங்க. நான் சனி ஞாயிறு லீவ் சார், இதுதான் ஒரே பதில். இந்த தண்ணீர் சுகாதார கேடு வருதுன்னு சொல்றீங்க. முதலமைச்சர் நீங்க வந்து அரசுக்கு நீங்க வந்து ஆதரவா இருக்கீங்க சார். யார் சொல்றீங்க? நீங்க இந்த மாதிரி தவறா சொல்றீங்க. நான் எந்த அரசுக்கு சார் ஆதரவா இருக்கிறேன்? இந்த அரசுக்குலாம் ஆதரவு இல்லை சார். நான் வந்து எழுத்து ஓட்டு போடுறேன் சார். நான் வந்து இந்த சபாநாயகர் இதுல கூட நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்தேன் சார். இந்த ஆட்சியை வந்து நான் ஆதரிக்கல, சுட்டி காட்டுறேன். அதாவது நீங்க வந்து நான் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வந்த பிறகு நான் வெளியே வந்தவன். நான் சுயேட்சை ஜெயிச்சு ஆதரவு நீங்க யாருக்கு நான் ஆதரவு இல்லை. நீங்க இன்னைக்கு நடக்க போற எல்லாருக்கும் நான் மனு கொடுத்துருங்க சார். இன்னைக்கு கூட மனு வந்து சார் நான் யாருக்கு கொடுக்காத மனுவே கிடையாது. நான் கொடுத்த 100 மனு உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்க நடவடிக்கை எடுத்தாலும் நீங்க அவங்களதான் கேட்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தான் இன்னைக்கு நான் பாதிக்கப்பட்ட மக்களோட இது பண்ணேன். இது கூட நான் என்னன்னா உண்மையா பாதிக்கப்பட்ட மக்களை தான் தந்துறேன். நான் என் பொதுநல அமைப்போ மற்ற வெளித்தொகுதியில் இருக்கிறவங்களே இட்டார்ல, புரியுதுங்களா? அதனால இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு தான் இன்னைக்கு உட்காந்து போறாங்க. அதிகாரிங்க மறுபடியும் அதே பதில் தான் சொல்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 இடத்துல வந்து டீசானிடைசேஷன் பிளான் போட்டதுக்கு நான் வந்து வலியுறுத்திருந்தேன். முதல் முறையாக பாண்டிச்சேரியில் என் தொழில தான் அது கோன் முறையாக போட்டுக்குது. அது ஒரு இடத்துல போட்டால் மட்டும் பத்தாது, இருக்கிற நகரப்பகுதிக்கு தண்ணி இணைக்க முடியாது அந்த தொகுதிக்கு. அதனால பால்பவன்லேயும் ஒரு யூனிட் போடுறதுக்கு அதுக்கும் ப்ரொபோசல் கொடுத்து இது பண்ணுது. அங்கே பார்த்தீங்கன்னா அதிகாரி இல்லாதனால அது பர்மிஷன் வரல. விவசாயத்துறையில் இன்னைக்கு டேரக்டர் இல்லை. அதனால இன்னைக்கு வந்து அரசு நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போயிருக்கு தவிர யார்கிட்ட சொன்னா செய்வாங்கன்ற இடத்துல இல்லை. அமைச்சர்கிட்ட சொல்லியாச்சு, சிஎம்கிட்ட சொல்லியாச்சு, கவர்னர்கிட்ட சொல்லியாச்சு, தலைமை செக்ரட்டரி சொல்லியாச்சு. யாருமே இன்னைக்கு மக்களோட உயிரோட விளையாடி இருக்கிறாங்கிறது தான் இன்னைக்கு வருத்தத்தக்க விஷயம். அதனால இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த மக்களுக்கு நிரந்தர தீர்வு தான் இன்னைக்கு வந்து இந்த போராட்டத்தை மக்களோட செஞ்சிருக்கேன். மக்கள் செய்யற போராட்டத்துக்கு நான் ஆதரவா இருக்கேன். மக்கள் தான் வந்து இன்னைக்கு தரப்பு வந்து இங்க கூட்டாங்க. நான் அவங்களுக்கு ஆதரவா என்ன நான் என்ன செய்ய முடியும்? அதிகாரிங்க செய்யணுன்ற இடத்துல இருக்கிறாங்க. 3 பேர் இறந்துருக்காங்க. முதலமைச்சரும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் வரைக்கும் எடுக்கல. இப்ப நீங்க வந்து முற்றுகையிடுறீங்க. இதுக்கு தீர்வே காணாம எதுக்கு என்ன பண்ண? அதாவது சுதந்திரம் கூட கேட்ட உடனே கொடுத்துல 200 வருஷம் போராடினாங்க. இது கூட சொல்றாங்க ஒவ்வொரு அரசியல்வாதியும். நாங்கள் வந்து சிங்கப்பூரா மாற்றுறோம், குடிநீர் சுகாதாரம் குடிநீர் கொடுப்போம், குப்பையில்லா நகரமாக இருக்கும், பெஸ்ட்டு ஃபியூச்சராக மாற்றுவோம் சொல்லிட்டு போகிறாங்க. சொல்லிட்டு போனவங்ககிட்ட கேட்க மாட்டேறீங்க. நாங்கள் போராடி நிற்கிறோம், அதான் செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் சொல்லிட்டு திருப்பி இதே அரசியல்வாதிங்க எந்த முகத்தோட மக்கள்கிட்ட வரீங்கன்னு கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன், ஒன்று இந்த ஊருக்கு மாநில அந்தஸ்து வாங்குற வரைக்கும் நீங்கள் யாரும் வந்து அரசியல் பண்ணாதீங்க. மாநில அந்தஸ்து கொடுத்த பிறகு நீங்கள் இந்த திட்டம்லாம் நீங்கள் எல்லாம் நிறைவேற்றணும், அப்போ தான் செய்யணும்னு சொல்கிறாங்களா? அப்போ அதுமாதிரி செய்யுங்க. இது அதிகாரிகிட்ட ஆட்சி ஒப்படைச்சிட்டு ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்திட்டாக்கா மற்ற ஊர்லாம் நடக்கல. இந்த ஒரு ஊரில் தான் ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுப்பது ஒரு அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம போராடி இருக்கோம். ஒன்று மாநில அரசு வாங்கி எங்களுக்கு அதிகாரம்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைனாக்கா இந்த அதிகாரமே இல்லாத பதவி எதுக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் தூங்குங்க. இதுதான் என்னோட காரைக்கால் நிறைவி சாலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள MK பல்நோக்கு மருத்துவமனையை முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். இதனையடுத்து காரைக்கால் மாவட்டத்திற்கு வந்த முதலமைச்சரை அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திர பிரியங்கா, சிவா மற்றும் முக்கிய பிரமுகர்கள் சால்வை அணிவித்து வரவேற்றனர். முதலமைச்சர் ரங்கசாமி மருத்துவமனையை திறந்து வைத்த பின்னர் மருத்துவமனையின் உள்கட்டமைப்பு மற்றும் பல்வேறு மருத்துவ பிரிவுகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்நிகழ்ச்சியில் MK பல்நோக்கு மருத்துவமனை நிறுவனர், நிர்வாக இயக்குநர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அக்கார்ட் ஹோட்டலில் நடைபெற்ற கேசி ஓவர்சீஸ் எஜுகேஷன் அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரைட் இணைந்து இன்டர்நேஷனல் எஜுகேஷனல் ஃபேர் நடைபெற்றது. ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் நடைபெறும் இக்கண்காட்சி தொடர்ந்து 3ஆம் ஆண்டாக நடைபெறுகிறது. இக்கண்காட்சியில் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். இதில் 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 35க்கும் மேற்பட்ட இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி பங்கேற்றது. இதில் US, UK, ஆஸ்திரேலியா, பின்லாந்து, ஜெர்மனி, கனடா, நியூசிலாந்து, துபாய் மற்றும் சிங்கப்பூர் போன்ற பல்வேறு நாடுகளில் இருந்து வந்திருந்த பிரதிநிதிகள் மாணவர்களுடன் கலந்துரையாடி விண்ணப்பம் வழங்கப்பட்டது. கேசி ஓவர்சீஸ் எஜுகேஷன் அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரைட் இணைந்து நடத்திய இக்கண்காட்சியில் பல்வேறு மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இன்னைக்கு நம்ம அக்கார்ட் ஹோட்டல் புதுச்சேரியில் கேசி ஓவர்சீஸ் எஜுகேஷன் அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரைட் ஒரு இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் ஃபேர் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு வருஷமும் இந்த செப்டம்பர் மாதம் இந்த இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் ஃபேர் கண்டக்ட் பண்ணுறோம். இது 3ஆவது தடவை. இந்த தடவை கிட்டத்தட்ட இன்னைக்கு 700க்கும் மேற்பட்ட பசங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு 20க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து 35க்கும் மேற்பட்ட இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. US, UK, ஆஸ்திரேலியா, ஃபின்லாந்து, ஜெர்மனி, கனடா, நியூசிலாந்து, இன்னும் துபாய், சிங்கப்பூர், இன்னுமே பல நாடுகள்லேருந்து ஏகப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. யூஎஸ்ல இருக்க டாப் 20 யூனிவர்சிட்டிஸ் யூனிவர்சிட்டிஸோட ரெப்ரஸன்டேட்டிவ் 2 பேர் இன்னைக்கு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரையுமே இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு இன்றைக்கே ஸ்பாட் அப்ளிகேஷன்ஸும் போட்டிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் அவங்களுக்கும் சீட் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி இன்னும் பல ஃபேர்ஸ் பாண்டிச்சேரியில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். புதுச்சேரி சுற்றுலா துறைமுகம் எக்ஸ்போ கிரவுண்ட் என்ற கப்பலில் வீர தமிழரசி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கம் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாளை சிறப்பித்து கவியரங்கம் மற்றும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு ஓய்வு பெற்ற சுங்கத்துறை ஆய்வாளர் இயக்கத்தின் நிறுவனர் கலைவரதன் தலைமையேற்றார். சட்டமன்ற தலைவர் செல்வம், சுற்றுலா முன்னோடி சந்திரன், பிரான்சில் இருந்து வந்திருந்த பத்ரிசியா பாப்புராயர் கலந்து கொண்டு வாழ்த்தி கவியரங்க பயணத்தை தொடங்கி வைத்தனர். இயக்கத்தின் செயலாளர் கலைவாணி கணேசன், வெற்றிவேலன், பத்மநாபன், ஆசிரியர் நித்யா, பச்சையம்மாள் மற்றும் வெளிமாவட்ட பொறுப்பாளர்கள் அழகு, ஷர்மிளா, அமுதா, சாதனையாளர் கோகுல்ராஜ் ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். பேராசிரியர் கயல்விழி, வேல்விழி தொகுப்புரையாற்றினர். ரத்தின விநாயகம் வரவேற்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கவிஞர்கள் கவிதை வாசித்தனர். அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. நிறைவாக புவனா நன்றி உரையாற்றினார். புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களில் உருளையன்பேட்டை, முதலியார்பேட்டை, நெல்லித்தோப்பு, அரியாங்குப்பம் உட்பட பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகியதால் 50க்கும் மேற்பட்டோர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அறிவுறுத்தலின்படி இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் அவர்களுக்கு உடனடியாக உரிய சிகிச்சை அளிக்குமாறு மருத்துவர்களிடம் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் கழிவுநீர் கலந்த குடிநீர் வருவதாக புகார் எழுந்த நிலையில் கடந்த ஆண்டு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அதிமுக போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அரசு எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் அரசு மருத்துவமனையில் தேவையான மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் இல்லை என்றும் போதிய படுக்கை வசதிகள் உட்பட அடிப்படை வசதிகள் இல்லாததால் நோயாளிகள் சிரமப்படுவதாக தெரிவித்தார். உடனே பாதிக்கப்பட்ட மக்களை முதலமைச்சர் ரங்கசாமி சந்திக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகளை கொண்டு குழு அமைத்து இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என தெரிவித்தார். இல்லையென்றால் தலைமையின் அனுமதியை பெற்று மாநிலம் தழுவிய போராட்டத்தில் அதிமுக ஈடுபடும் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். ஒரு ஆளால இத்தனை பேரை போய் எங்களால் பார்த்துக்கிட்டோம். 18 பேர் 20 பேர் இருக்காங்க. 20 பேருக்கும் ஐவி போடணும், 20 பேருக்கும் மெடிசன் கொடுக்கணும், அவங்களுக்கு பிளட் எடுக்கணும், எல்லாமே செய்யணும். ஒரு ஆளால் எப்படி சார் எங்களால் செய்ய முடியும்? சொல்லுங்க. நாங்கள் எல்லாமே 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இருக்கோம். டாக்டர்லாம் கரெக்டாக வராங்க. அவங்களும் ஒரு ஆள் தான் வராங்க. அவங்களுக்கும் நிறைய ஷார்டேஜ். அவங்களும் பார்த்துட்டு தான் போகிறாங்க. எங்கேயாச்சும் அவங்க பார்த்து போயிட்டனா மற்ற எல்லாமே நாங்கள் தான் பார்க்கணும். ஸ்டாஃப் இல்லை சார் எங்களுக்கு. பண்ணி தான் ஆகணும். நாங்கள் காலையில் எங்கள் நர்சிங் சூப்பர்வைசர்கிட்ட சொல்லிட்டோம் சார். அவங்களும் பார்க்குறேன்னு தான் சொல்லிடுறாங்க. ஏதோ யாரும் புரிய மாட்டேன் சார். ஆனால் ஆள் இல்லை. ஆளே சுத்தமாக இல்லை. ஆள் சுத்தமாக இல்லை. பார்த்துருங்க. இன்னைக்கு இங்கே வயசானவங்க போகிற மட்டும் சார். 60 வயசு மேலே போகிற மட்டும் ஜீரேட்டிக் போகிறோம். அது மட்டும்தான்
காரைக்கால் திருநள்ளாறு பேருந்து நிலையம் அருகே பிடாரிக்கோவில் தெரு பகுதியில் கடந்த வாரம் பெரிய தீ விபத்து நடைபெற்றது. ராஜா என்பவர் மோட்டார் சைக்கிள் மெக்கானிக் கடை நடத்தும் இடத்தில் மின்கசிவால் தீ பற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது. தீ மளமளவென பரவி அருகில் உள்ள அஃப்ரீத் என்பவரது கோழிக்கடை, சிராஜுதீன் நடத்தும் உணவகம் மற்றும் ராதை, ராஜலட்சுமி, அமுதாராணி ஆகியோரது வீடுகளுக்கும் தீ பரவியது. தீயணைப்பு முயற்சியில் அக்கம் பக்கத்தினர் மற்றும் சுரக்குடி தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். எனினும் 3 கடைகள் மற்றும் 3 வீடுகள் முற்றிலும் சேதமடைந்தது. பெரும் பொருளாதார இழப்பு மற்றும் அவதி நிலையை எதிர்கொண்டனர். இச்சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகர். மேலும் அவர் சொந்த செலவில் இருந்து நிதி உதவி வழங்கி நெஞ்சார்ந்த ஆதரவினை தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட 3 கடைகள் மற்றும் வீட்டின் உரிமையாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தனர். அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அரியாங்குப்பம் தொகுதியில் அமைச்சரின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு அரியாங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர் சந்திரமோகன் தலைமை தாங்கினார். தொகுதி தலைவர் வசந்தராஜ் முன்னிலை வகித்தார். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு சந்திரமோகன் தலைமையில் பட்டாசு வெடித்து மேளதாளங்களுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதேபோல் கோட்டைமேடு பகுதியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று பரிவட்டம் கட்டி அமைச்சருக்கு ஆளுயர மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பெண்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு பட்டுப்புடவைகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த பாஜக பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் முதலியார்பேட்டை தொகுதியில் நடைபெற்றது. மாநில இளைஞரணி துணைத் தலைவர் சத்யா தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநில இளைஞரணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான KSP ரமேஷ் கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கை முகாமினை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், ஆளும் கட்சியினரை விட எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி முன்னுரிமை அளித்து வளர்ச்சி திட்டங்களை செய்து வருகிறார் என்றும், எதிர்க்கட்சியினர் முதலமைச்சரிடம் பயனை பெற்றுக்கொண்டு குறை கூறுவது ஏற்புடையது அல்ல என்றார். கோரிமேட்டை தாண்டாத கட்சி என எங்களை விமர்சனம் செய்பவர்களுக்கு 1 மாதத்தில் நாங்கள் யார் என காட்டுவோம் என பதிலடி கொடுத்த அவர், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி போட்டியிட தயாராகி வருகிறது என்றும் அதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பார் என்றார். சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் பிறந்தநாள் விழா கடந்த 1 வார காலமாக அவரது ஆதரவாளர்களால் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அவரது ஆதரவாளர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதிக்குட்பட்ட தொண்டமாநத்தம் பகுதியில் பாஜக பிரமுகரும் தொண்டமாநத்தம் முன்னாள் ஆலய அறங்காவல் குழு தலைவருமான MMC மனோகரன் ஏற்பாட்டில் 1500 நபர்களுக்கு புடவையும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு இலவச புடவைகள் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். முன்னதாக பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி எக்ஸ் சர்வீஸ் நலசங்க அமைப்பின் தலைவர் கலியபெருமாளின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் விவசாயிகளுடன் கொண்டாடப்பட்டது. விழாவில் நலசங்க நிர்வாகிகளும் அப்பகுதி விவசாயிகளும் நலசங்க மகளிர் அணியினர் அதன் தலைவர் லட்சுமிகாந்தம் அம்மாள் தலைமையில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தேவராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் துணைத் தலைவர் பரசுராமன், பொதுச் செயலாளர் குணசேகர், பாலையா மற்றும் காசாளர் ரவிச்சந்திரன், ஹரிபுத்திரி, கிருஷ்ணமூர்த்தி, அசோகன், தனுசு, குப்பன், மோகன்ராஜ், ஹரிகிருஷ்ணன், பாக்கியராஜ் ஆகியோருடன் பெருவாரியாக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழா குழுவினர் அனைவருக்கும் தலைவர் ஏற்பாட்டின்படி குப்பன் குடும்பத்தினர் அன்னதானம் வழங்கினர். விவசாயிகள் அனைவருக்கும் ஆறுமுகம் தலைமையில் பரிசளிக்கப்பட்டது. நிறைவாக ராமசாமி நன்றி கூறினார். வெளியனூர் தொகுதிக்குட்பட்ட GN பாளையம் பீட்டில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு குடை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு மாநில பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் மாநில பட்டியலணி செயலாளர் பொன் ஆறுமுகம் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் பட்டியலணி மாநில பொதுச் செயலாளர் விண்ணரசன், வெளியனூர் மாவட்ட பட்டியலணி தலைவர் கல்யாணசுந்தரம், கிளை கமிட்டி தலைவர் அர்ஜுனன் மற்றும் சங்கர், ராஜன், கனகராசு, பரசுராமன், வெள்ளிக்கண்ணு, பாஸ்கர், வீரமுத்து, வினோத், வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக அமைச்சரின் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் விதமாக கேக் வெட்டி, மாலை அணிவித்து, பொன்னாடை பொருத்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்படி வாங்க விட மாட்டாங்க. மரக்காணம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் ரூபாய் 7.63 கோடி மதிப்பீட்டில் திருப்பணிகள் தொடக்க விழா ஆகஸ்ட் 22ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து காலையில் கோபூஜையுடன் பாலாலயம் தொடங்கியது. மேலும் மூலவர்கள் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சிவபெருமான், ஸ்ரீ காமாட்சி அம்மன், ராஜகோபுரம், நந்தியன் பகவான் ஆகிய தெய்வங்கள் அத்திப்பலகையில் உருவங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து யாக குண்டம் அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள், வாசனைப் பொருட்கள், பழங்கள் மற்றும் பூர்ணாகுதி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கலச புறப்பாடு நடைபெற்றது. மேலும் கோவில் முன்பு குடிசை அமைக்கப்பட்டு அத்திப்பலகையில் வரையப்பட்ட தெய்வங்களை பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களால் பலகையில் காட்சியளித்த தெய்வங்களுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இந்து சமய அறநிலைத்துறையினர் செய்திருந்தனர். திருபுவனை தொகுதியின் பாஜக முன்னாள் தொகுதி தலைவரும் மண்ணாடிப்பட்டு தொகுதி பொறுப்பாளருமான பாஸ்கரன் ஏற்பாட்டில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு புடவை மற்றும் அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக வெளியனூர் மாவட்ட பொறுப்பாளர் செல்வ கணபதி, பாஜக கட்சி பொறுப்பாளர் மூத்த நிர்வாகி சுந்தரமூர்த்தி, ஹைகிரீவன், பொன்னுசாமி, சண்முகம், நாராயணமூர்த்தி, நாகலிங்கம், ரமேஷ், வெளியனூர் மாவட்ட பாஜக இளைஞரணி தலைவர் சபரிபாலன் உட்பட பாஜக கட்சியினர், கூட்டணி கட்சியினர், ஊர் பொதுமக்கள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை SR பாஸ்கரன் செய்திருந்தார்.
புதுச்சேரி கூடப்பாக்கத்தில் மலையரசி அம்மை உடனுரை திருக்கைலாயநாதன் அமர் சின்ன திருக்கைலாய சிவ ஆலயத்தில் ஆவணி மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது. காலை நேரத்தில் நம்பெருமான் மாணிக்கவாசகர் சிவனடியார் திருக்கூட்டம் மற்றும் கலியபெருமாள் தலைமையில் திருவாசகம் முற்றோதல் நடைபெற்றது. சிவ அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் திருக்குட புனித நன்னீராட்டு செய்தனர். பால், தயிர், இளநீர், சந்தனம், தேன், பன்னீர், விபூதி, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை மற்றும் மருத்துவ அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் சிவஞானியார் சின்ன கைலாய வரலாற்றை பகிர்ந்து சொற்பொழிவினை வழங்கி மக்களை ஆன்மீகமாக உணர வைத்தார். இவற்றுடன் இணைந்து மாலை நேரத்தில் புதுச்சேரி சம்ஸ்கார் பாரதி ஒருங்கிணைப்பில் நாடக உலகின் தந்தை என போற்றப்படும் டி. சங்கரதாஸ் சுவாமிகள் ஜெயந்தி விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி ஏசிடி படைப்பாளர் குழு மற்றும் ஈரோடு கவிஞர் உதயநிலவன் அவர்களின் கதை வசனத்தில் அப்துல் ஷெரீப் இயக்கத்தில் நாடகமும் சிறப்பாக காட்சியளிக்கப்பட்டது. ஒப்பனையில் மேடை அலங்கார பொருட்கள் சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை வழங்கியிருந்தது. முக்கியமாக அதிபத்த நாயனார் புராணம் நாடகமும் கலையோடு மெருகூட்டப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம் அருணாச்சலசாமி சிவஞானியார், ஆலய ஊழியர்கள் மற்றும் கூடப்பாக்கம் பொதுமக்கள் செய்திருந்தனர். முத்தியால்பேட்டை பகுதியில் ராஜா சந்துரு அறக்கட்டளை மற்றும் அப்பர் சிறு தொழில் சேவை அறக்கட்டளை ஆகியவை இணைந்து 5ஆம் ஆண்டு குழந்தை விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் குழந்தைகள், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் பங்கேற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. வெற்றியாளர்களுக்கு முதல் பரிசு ஓவன், 2ஆம் பரிசு ஃப்ரையர், 3ஆம் பரிசு டவர் ஃபேன், 4ஆம் பரிசு மிக்சர் கிரைண்டர், 5ஆம் பரிசு கெட்டில் என பல்வேறு பரிசுகள் அளிக்கப்பட்டது. இவ்விழாவில் முத்தியால்பேட்டை மக்களின் ஒற்றுமையும் ஆன்மீகத்தையும் வெளிப்படுத்தியது. நிகழ்ச்சியில் ராஜா சந்துரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜா சந்துரு கலந்து கொண்டு உரையாற்றினார். இவ்விழா குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காகவும் மக்களின் ஒற்றுமைக்காகவும் நடத்தப்படுகிறது. விநாயகர் அருள் எப்பொழுதும் தடைகளை நீக்கி வெற்றியின் பாதையை காட்டட்டும். இனிவரும் ஆண்டுகளிலும் இதுபோன்ற சமூக நல விழாக்கள் நடைபெற வேண்டும் என்பது என் விருப்பம் என தெரிவித்தார். இவ்விழாவை முன்னெடுத்து வெற்றிகரமாக நடத்த முக்கிய பங்காற்றிய அப்பர் சிறு தொழில் சேவை அறக்கட்டளை நிர்வாகிகள், ராஜா சந்துரு அறக்கட்டளை உறுப்பினர்கள், தன்னார்வலர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிலை அருகே அமைந்துள்ள டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் கந்தான இருவார விழாவையொட்டி விழிப்புணர்வு பேரணி மற்றும் மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது. அகர்வால் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் ஜெயலதா குடியசைத்து இந்த பேரணியை தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் IMA தலைவர் சீனிவாசன் மற்றும் லயன் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் மற்றும் விநாயகா மிஷன் அலைட் சயின்ஸ் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் லயன்ஸ் கிளப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் பிரசிடென்ட் பர்வீன் பேகம், பொருளாளர் சுஜாதா, செயலாளர் விசாலாட்சி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அகர்வால் மருத்துவமனையிலிருந்து தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி இந்திரா காந்தி சிலை, நெல்லித்தோப்பு, அண்ணா சிலை, காந்தி வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று கடற்கரையில் நிறைவு பெற்றது. இதில் மருத்துவ மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கான்டெம்பரரி கலைக்கூடத்தில் ஃப்ராம்டு தாட்ஸ் எனும் ஓவிய கண்காட்சி தொடங்கியது. தொடக்க விழாவில் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் நுண்கலை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் தேர்வு கட்டுப்பாட்டாளர் டாக்டர் சக்திவேல் கண்காட்சியை திறந்து வைத்தார். இக்கண்காட்சி நவீன ஓவியங்கள் பிரிவில் மறுமலர்ச்சி ஓவியங்கள், புதிய யுக்திகளுடன் கூடிய கலை படைப்புகளும், மரபு வழி ஓவியங்களும், உயிர் ஓவியங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. விழாவில் புதுச்சேரியின் மூத்த ஓவியர் கலைமாமணி கந்தப்பன் வரவேற்புரை வழங்கினார். தொடர்ந்து விருந்தினர்கள் அனைவரும் சிறப்புரையாற்றி கண்காட்சிக்கான செருகோடு வெளியிடப்பட்டது. புதுச்சேரியின் மூத்த மற்றும் பிரபல கலைஞர்கள் பத்மஸ்ரீ முனுசாமி, கலைமாமணி சுகுமாரன், கலைமாமணி அன்பழகன் ஆகியோர், இளைஞர்கள் மற்றும் பாரதியார் பல்கலைக்கழக மாணவர்கள், அயல்நாட்டு சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். முனைவர் தர்மலிங்கம் மற்றும் சுஜாதா சங்கர் நன்றி உரை வழங்கினர். ஃப்ராம்டு தாட்ஸ் எனும் தலைப்பில் பல்வேறு கலைஞர்களின் சிந்தனைகள் ஓவியங்களாக வெளிப்படுகின்றன. இக்கண்காட்சி செப்டம்பர் 11ஆம் தேதி வரை தினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரி குருசு மாநகர் பத்மினி தோட்டத்தில் அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலய 49ஆம் ஆண்டு கொடியேற்ற பெருவிழா ஆகஸ்ட் 29ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வேளாங்கண்ணி அன்னைக்கு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் விழா நடைபெற்றது. விழாவில் அன்னையின் திருவுருவம் தாங்கிய பெரிய தேரினை சிறப்பு ஜெபங்களுடன் பவனி நடைபெற்றது. விழாவில் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த திருத்தேர் பவனி மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. இதற்கான ஏற்பாடுகளை குருசுமா நகர் பத்மினி தோட்டத்தை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்கள் கட் அவுட் மற்றும் பேனர்கள் வைத்து தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகின்றனர். ஊசுடு தொகுதி குருமாம்பேட் பகுதியைச் சேர்ந்த கணபதி சக்திவேல் முதலில் நடுக்கடலில் பேனர் வைத்து சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் நடிகர் ரஜினி, விஜய், அஜித் அவர்களுடைய பிறந்தநாள் மற்றும் புதிய திரைப்படங்கள் வெளியாகும் போது இதேபோல் நடுக்கடலில் பேனர் வைத்தனர். சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் பிறந்தநாளை முன்னிட்டு வாசகம் அடங்கிய பேனரை வைத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் பிறந்தநாள் விழா கடந்த ஒரு வார காலமாக அவரது ஆதரவாளர்களால் ஊசுடு தொகுதி முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கோபாலன்கடை பகுதியில் கோபாலன்கடை பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் சார்பாக பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு இலவச புடவைகள் மற்றும் சர்க்கரை ஆகியவற்றை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். முன்னதாக பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு ஆலோயர மாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் கீழகாசக்குடி ஆத்மாலயா சிபிஎஸ்இ மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் போதை விழிப்புணர்வு பேரணி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து துவங்கி நடைபெற்றது. இப்பேரணியை பள்ளி தலைவர் சங்கர நாராயணன் மற்றும் தாளாளர் சித்ரா தேவி சங்கர நாராயணன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பேரணியில் பள்ளி முதல்வர் சுகன்யா மற்றும் துணை முதல்வர் மாதவன் தலைமையில் ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி காரைக்கால் மாவட்டத்தின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர். மாணவர்கள் போதைப் பொருட்களின் தீமையை பற்றி விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்து முழக்கமிட்டு சென்றனர். போதை சொல்லும் வாழ்வு அறியும், போதை இல்லை வாழ்வில் வெற்றி இல்லை, போதை மருந்து அல்ல மரணம்தான், வேண்டாம் வேண்டாம் போதை வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் போதை வேண்டாம், எதிராக சிறுவன் ஒழிப்போம் ஒழிப்போம் போதையை ஒழிப்போம். திண்டிவனம் ரெட்டனை ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய ஆவணி மாத பௌர்ணமி விழாவினை முன்னிட்டு பச்சை பட்டுடுத்தி வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் வெண்ணியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு சிறிய தேரில் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்த வெண்ணியம்மனுக்கு கும்பதீபம், அடுக்கு தீபம், பஞ்சமுக தீபாராதனை, சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் ஆகியவை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரெட்டனை கிராம தேவதை அறக்கட்டளை மற்றும் திண்டிவனம் சாமிக்கண்ணு பூக்கொடை அண்ட் சன்ஸ் செய்திருந்தனர். தமிழக வெற்றிக் கழக வில்லியனூர் தொகுதி தலைவர் பிரபு பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பவித்ரா வெல்டிங் ஒர்க் ஷாப் நிறுவனரும் மங்களம் தொகுதி விஜய் ரசிகருமான ராஜவேலு ஏற்பாட்டின்படி கோர்க்காடு புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றிக் கழக வில்லியனூர் தொகுதி தலைவர் பிரபு கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் பூக்கடை ராஜேஷ், பிரகாஷ் மற்றும் கழக நிர்வாகிகள் ஸ்ரீதர், பாலா, பிரேம், விக்கி, மணிகண்டன், ஜெயராஜ், வசந்த், ரகுநாத், சுனில், சஞ்சய் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொன்னாடை பொருத்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி செயற்குழு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் வெங்கடேசன் ஏற்பாடு செய்திருந்தார். நிகழ்விற்கு மாநில அமைப்பாளர் ரவிச்சந்திரன் தலைமை வகித்தார். கூட்டத்தில் மாநில கழக செயற்குழு உறுப்பினர் லோகையன் மற்றும் தொகுதி கழக செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர்கள் சிவசக்தி, முருகன், ஆனந்தன், ஸ்ரீனிவாசன் மற்றும் கூடப்பாக்கம் கிளை கழக உறுப்பினர்கள் வெற்றிவேல், சிலம்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முக்கிய தீர்மானமாக தமிழக துணை முதல்வர் மற்றும் திமுக தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை கௌரவித்து தென்னிந்திய அளவிலான தமிழக முதல்வர் வெற்றி கோப்பை கபடி போட்டி நடத்த வேண்டும் என உறுதி செய்யப்பட்டது. மரக்காணம் ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மங்கள இசையுடன் கோபூஜை நடைபெற்றது. தொடர்ந்து 2ஆம் கால யாகசாலை பூஜையில் பல்வேறு விதமான திரவிய பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், பழங்கள் செலுத்தப்பட்டன. தொடர்ந்து நாடி சந்தனம், தத்துவார்ச்சனை, விசேஷ மூலிகைகள், திரவிய ஹோமங்கள் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து மந்திர புஷ்பம் நடைபெற்றது. மேலும் தேவாரம், திருப்புகழ் ஆகியவை நடைபெற்றன. மேலும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. யாத்ராதானம், மகா தீர்த்தகடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஆலய கருவறை விமான கோபுர கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர்கள் ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீ சீனிவாச பெருமாள் மகா கும்பாபிஷேகம் எனும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.